உட்கார். என்னென்ன வேணும்? சரி, இடையில் எதுவும் கேஸ் எதுவும் நடந்துச்சா? என்ன வழக்கு? அப்படியா, ஜெயிச்சாச்சா? ஆமாம், அந்த ரெஜிஸ்டரை போய் பார்த்தேன். ஆமாம், உன் கம்பெனி நேமில் தான் உன்னை போட்டு விட்ருக்காங்க. சரிண்ணா, கால் வந்துட்டு வா. சரி, இப்போ உனக்கு புதுமையாக ஒரு தொழில் செப்பரேட்டாக ஆரம்பிச்சிருந்தோம்னு நீ நல்லா இருவேன். ஏன்னா நீ இப்போ இருந்த இடத்துல நல்ல அனுபவம் பெற்றுட்டேன். அதில் வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கொஞ்சம் பணம் வேணுமே, வச்சுருக்கிய? யாராவது கொஞ்சம் தந்தா வெற்றியாக்கி தந்துடலாம்ங்கிற. பக்கத்தில் வா. ஒரு 20 லட்சம் போதுமா? இந்தா, கண்ணை முடிக்கா. கர்மசாமிக்கு வாழ துடிக்கும் மகனே, உன்னை வாழ வைத்து வெற்றியாக்குகிறேன். நான் நல்லாரு. ஒரு உத்தரவு எனக்கு வேணும். எனக்கு குடிக்கிறவங்களை பிடிக்காது. உனக்கு எவ்வளோ நாளாக கிடையாதுப்பா? 3 வருஷம். சரி, இனிமே பக்கத்தில் போக மாட்டோம்ல? சரி, இந்தா கோடீஸ்வரன் ஆகுவேடா. வெற்றி விட்டு போ. கருப்பசாமி கோவில். குழந்தைகளே விளையாடுகிறீர்களா? நல்லா விளையாடுங்கோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் குருநாதர் பாண்டிச்சித்தர் உனக்கு வரம் கொடுத்து உன் எல்லையில் என் கோயிலை கட்டுறா, அங்கே வந்து எல்லாரும் வந்து கும்பிடுவாங்கன்னு சொன்னார். ஆனால் கட்டின புதுதில் மக்கள்லாம் வந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா கோயிலில் சூட ஏற்ற கூட ஆள் இல்லை. அதனால் கருப்பசாமி, உன் வாக்குப்படித்தார நான் கோயிலை உருவாக்குனேன். ஏன் நீ வரல? நீ வரலையா, இல்லை அங்கே மக்கள் வரலையா, இல்லை உனக்கு எதுவும் மாறுபாடு செஞ்சிட்டாங்களா? என்ன நடந்திருக்குங்கிற ரகசியம் எனக்கு தெரியணும்னு கேட்குறேன். கால் விட்டுவான். இந்தாப்பா வரலாம். அந்த கோயிலில் கூட்டம் வந்து கும்பிடுறத உன் கண்ணால் பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் சாமி என் ஆத்மா சாந்தமடையும். வெற்றி மாலை கொடுப்பா. இந்தா, எல்லாரும் வந்து வணங்குவார்கள், உன்னையும் வாழ்த்துவார்கள். அப்பா கொண்டாங்க மாலை. இந்த உன் வீட்டு பக்கத்தில் 3 விசில் சத்தம் கேட்கும். நான் வந்துட்டோம்னு அர்த்தம். போ. கருப்பசாமிக்கு அதே தூத்துக்குடி எல்லை என் தொழிலான நஷ்டப்பட்டு கடன் பட்டிருக்கேன். எனக்கு வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தது. என்ன தொழில் ஐயா நடத்துனீங்க? கால் வந்துட்டாங்க. மனைவி அமைவதெல்லாம். கணவன் மனைவிக்குள்ள வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? இறைவன் கொடுத்த வரம் 1000 இருந்தும் என்ன. வாமா, வாங்க உட்கார முடியுமா? உன் சொல்ல கேட்காம உன் மகன் ரொம்ப விளையாடிட்டான். அதனால் இப்போ கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கு. இந்த கடையை விருத்தியாக நடக்க வச்சு தாரேன், கடனை தீர்த்து தாரேன். கால் வந்துட்டுவான். ஒரு பொம்பளை கூட வர அளப்பு அவளை என்ன செய்ய? கால் வந்துட்டுவான். உண்மையை சொன்னா ஏன் கற்றுக்கிடுவேன்? வாமா, கீழே உட்காரியா? கடனை தீர்த்து தாரேன். இந்த வருஷத்தில் கல்யாணத்தை நடத்தி தாரேன். இந்த அவனுக்கு நோய் இல்லாமல் காப்பாற்றி வெட்டி ஆகுது. போய்ட்டு வா. வாமா, கால் வந்துட்டு வாமா. தூத்துக்குடியில் எந்த இடமா? அப்படியா? விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம்ல. இவங்களை எப்படி கூப்பிடுறது? தூத்துக்குடி உத்தரவு முடிஞ்சு போச்சு, உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். காளியும் சொல்லமாடசாமியும் உன் பக்கத்தில் இருக்காங்களே, இருக்காங்களா? காளியம்மன் கோயிலும் சொல்லமாடசாமியும் இருக்காங்க. பக்கத்தில் விநாயகரும் இருப்பார். கால் வந்துட்டு வா. அடுத்து கோவில்பட்டி. கோவில்பட்டி வாங்க. கோவில்பட்டி, சாத்தூர். சாத்தூர் கோவில்பட்டியில் வாங்க. என்னம்மா வேணும் உனக்கு? எங்கள் வீட்டுக்காரு என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன நடக்குன்னு தெரியல.
பேசினாவே சண்டை போடுறாரு. அவர் மனதுக்குள்ள வேற யாரோ குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு உன் கருத்தில் ஓடுது. அந்த மனத்தை மாற்றி ஒற்றுமையாக வாழ வச்சுட்டாரு. நல்லா இரு, இனி துன்பம் இல்லை, சந்தோஷமா இருப்பேன். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? கோவில்பட்டி. வாமாங்க, வா 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 வா. அரே சிவாய நம. நமச்சிவாயம். கால் வந்துட்டு வா. என்னடா பிள்ளை எங்க இருக்கு? பிள்ளைய பற்றி கேட்டு வந்துருக்கலாம். குழந்தை வேணும். கால் வந்துட்டு வாங்க. படிக்கிறாளா பிள்ளை? படிக்கிறாளாமா? ஆ ஏம்மாவா எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுத? வந்து உட்காரு. ஏம் 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 ஏம். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். சந்தான பாக்கியத்தில் ஒரு தடை, தோண்டி மறைவது போல வயிற்றில் ஒரு குறை. அதனால் இந்த ஆண்டில் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வர பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை சாற்றி முக்கனியோடு வந்து எனக்கு வரத்தை கேட்டுக்கா. பாக்கியத்தை தாரேன், குறையில்லாமல் நடத்தி தாரேன். இந்தா சந்தோஷமா இருங்க. நிலமாலைக்கு வைக்காப்பா. இந்தாம்மா மகளே வா. அந்த அப்படி கர்மசாமி என் பிள்ளைய ஒருத்தன் மயக்கிட்டானப்பா, மயக்கிட்டானப்பா. எப்பா என் பிள்ளைய ஒருத்தன் மயக்கிட்டானப்பா, மயக்கிட்டானப்பா. சாத்தூர் சாத்தூர். ஏய் சாத்தூரில் என் பிள்ளைய ஒருத்தன் மயக்கிட்டான்னு கேட்டேன். உன் பிள்ளை எங்கே இருக்குப்பா? காணாமல் போச்சு. கால் வந்துட்டு வா. பாத்தியா நான் சொன்ன சரியா இருக்கும். சும்மாவா? அமைதி அமைதி. யார் யாது? உடம்புக்கு முடியல, மூளைக்கு முடியல, உடம்புக்கு முடியல. ரெண்டும் முடியல, பிரச்சனையே இல்லை. வரலாம். உன் பிள்ளைய ஒரு ஆம்பளை பைய போனில் பேசி மயக்கி நகநட்டோட கலத்தி ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவளை பொய்ய சொல்லி மிரட்டி, நீ இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு, உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிடுதேன், வீட்டில் கொண்டு போய் விட்டுருதேன், நீயா வெளியே போகணும்னு சொல்லி இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே மடக்கி வச்சிருக்கான். உன் பிள்ளை சாகலை, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கா. அப்படி உன் பிள்ளைய மதிய மயக்கி வீட்டுக்கு தேடி வர வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா ஜெயிச்சு தாரேன், காப்பாற்றி தாரேன். அப்படிப்பா வர வைக்கிறேன். போ. கர்மசாமிக்கு அதே சாத்தூர் எல்லை மகனை பற்றி கேட்டு வந்தது. மகனை பற்றி கேட்டு வந்தது. என்னம்மா? கால் வந்துட்டு வரலாம். இது யாரு? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. அடுத்த தொழில் நஷ்டம் மனவேதனையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வர. என்ன தொழில்? டிராவல்ஸ். ஒன்று. அடுத்து நீ குச்சி கம்பெனி. நீ என்ன தொழில்? 1 2 3 சுர் தீக்குச்சி. நீ உனக்கு முதல் ஒருத்தர், ரெண்டாவது உனக்கு ஒருத்தர். அங்கே தள்ளிடுங்க. காலண்டோமா. என்ன பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? உன் பேர் என்னடா? உன் வீட்டுக்குள்ள சிவபெருமான் வராரா? என்னடா விஷயம்? சிவன் கோயில் எங்கே இருக்கு? சரி, கண்ண முடுக்கா. உன் பிள்ளைல ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போயிடும், இன்னொரு பிள்ளை கடன்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு எக்கனாமிக்கல் பொருளாதாரத்தில் உயர்ந்து வந்துடுவான். இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். தென்காசி. தென்காசி வாங்க. தென்காசி எந்த ஊரு? பாப்பா அந்த தீக்குச்சி கம்பெனி முன்னாலவா. இந்த மகளே வெற்றியாக்கி தரேன். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலவும். கிரீன் கார்டு கிடைக்கும், வாங்கி தரேன். அசத்து போ. நல்லா இருக்கு. தென்காசி அங்கிட்டு போங்க. வாங்கிட்டு வா. தீக்குச்சி கம்பெனி கால் வந்துட்டு வாப்பா.
அடுத்து டிராவல்ஸ் யாரடா இப்படிக்கு சொல்லி முடிஞ்சனவா கோயில்பட்டி உத்தரவு டிராவல்ஸோட முடியுது உட்கார். உன்னுடைய கம்பெனிகளை போய் பார்த்தேன், உன்னுடைய கான்ட்ராக்ட் வந்து உனக்கு லாபம் கொடுக்கல, அதனால் இதை கைமாற்றி விட்டுட்டு வேறு தொழிலை பார்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அதில் சில சமயத்தில் அக்னியால் பயம் வேறு இருக்குது, இந்த குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. சரியாக உங்களுக்கு வரவு பொருள்கள் வந்து சேர மாட்டுக்கு, அப்படியே சேர்ந்தாலும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு பணம் வந்து கிடைக்க மாட்டுக்கு. இதனால் நிறைய நஷ்டம், நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கலாம். அதனால் இந்த தொழில் வரவா வேண்டாமான்னு முடிவு எடுக்கணும். அப்படி தானே? கால் வந்துட்டு வா. நடத்த சொல்லுவோம் வா. ஓராண்டு காலம் என்னையை வச்சு நடத்து. இந்தா இன்னையிலேருந்து லாபம் வரும், நஷ்டத்தை தீர்க்க உன் கடனை தீர்த்து தாரேன், சந்தோஷமாக இரு, வாழ்ந்து காலல்ல. வாடா டிராவல்ஸு, கால் வந்துட்டு வாடா தம்பி. தென்காசி யாரு? தென்காசி நில்லுங்க, முனைங்காதீங்க. அம்மா ஐயா வா பக்கத்தில். என்னடா வண்டி ஓட்ட வண்டியாக இருக்க, நல்ல வண்டி இல்லையே? ம் ஆமாம், உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். இப்போதைக்கு 3 வருஷமாக கிரகங்கள் சரியில்லை, பிள்ளைகளுடைய உடல்நிலையும் சரியில்லை, படிப்புக்குரிய பிரச்சனையும் இருக்குது. அதனால் இந்த கடனை தீர்க்கணும். ஆனால் இந்த வண்டியை வச்சு தான் ஓட்டணும். கருப்பசாமி நீ தான் காப்பாற்றணுங்க. கால் வந்துட்டு வா. வெற்றி மேலே கொடுப்பா. தென்காசி பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? அம்மா பொய் சொல்லிட்டு வந்தேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், புரிஞ்சுக்கா. வரலாம், இந்த வெட்டியாக்கி தரேன். சாம்பட்டறையா தான் உனக்கு? சாம்பட்டறையா? நல்லா கால் வந்துட்டு வரலாம். என்னடா எடுத்துட்டு போங்க.